ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லியும் வேணான்னு சொல்லிட்டால, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கல, சேர வேண்டியது தானேன்னு ஃபேங்கியா கேட்க, சேரணும் தான். அவனோட கஷ்டமான சூழ்நிலையில் நான் இருக்கங்கிறதுக்காக அவன் என்னை லவ் பண்ணக்கூடாது, அவனுக்கா பிடிச்சு போய் நான் லவ் பண்ணும். கொஞ்சம் நானுமே அவசரப்பட்டு வேணான்னு சொல்லிட்டனோ, ஏதோ தப்பு பண்ணிட்டனோங்கிற மாதிரி இவளே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. இங்கே நம்ம ஹீரோ பாட்டியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். உங்கள் அம்மா கேட்டால் என்னத்தை வேணா பண்ணிட்டு வந்துருவல்லன்னு கேட்க, உடம்பு சரியில்லாமல் போனது அவங்களுக்கு இல்லை, உங்கள் சொந்த பேரனுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு சொல்ல, நான் ஒன்றும் அவங்களுக்காக வருத்தப்பட்டு கேட்கல, உன் மேலே அக்கறை எடுத்து கேட்குறேன். ஆமா, நீயும் என் பேரன் தானே, என்ன பிரித்து பேசிட்டு இருக்கேன்னு திட்டுறாங்க. ஓஹோ, என்னை பார்த்துக்கணுங்கிற கடமையிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறியா? அதையெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்துறாதுன்னு திட்ட, சரி சரி பாட்டி, அதெல்லாம் கண்டிப்பாக விட்டுற மாட்டேன்ட்டு இருக்கான். அப்போ அவன் தலையில் வெள்ள முடிய பார்த்ததும், பாருடா வெள்ள முடியெல்லாம் வந்துடுச்சு, ஜியாங் பைக்கு போய் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பல்லங்க. இல்லை, மெங் வந்தான்னு சொல்கிறான். அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மிஸ் பண்ணிடாதுன்னு பாட்டியே சொல்ல, அதான் நானும் டேட் பண்ணலாமேன்னு இருக்கேன்னு சொல்ல, பாட்டியே என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நேராக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவன் ஷர்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் நர்வஸ் ஆகிறான் பையன். அன்னைக்கு ஒரு பைப்பை மட்டும் சரி பண்ணாமல் போயிட்டங்கும் போது, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பவே நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்லவும், அப்போ சரி நான் போறேன்ட்டு போகும்போது, ஒரு நிமிஷம் இந்த கார்டனிங் வேலை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டாச்சு. அப்போ அவள் டக்குனு மண்ணை எடுத்து அவன் மூக்கில் தடவி விட்டுற, ஐயா சீச்சி, நான் எல்லாம் இங்கே கக்க போய் வச்சிருக்குங்கிறான். ஐயோ, ஏன் கை போட்டுருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது, என் மேலே உனக்கு அக்கறையே இல்லை பாருன்னு கேட்க, சரி சரி இரு நானே தொடச்சி விடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கியூட்டா ஒருத்தர் டீஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் முன்னாடி வேலை செஞ்ச ஆஃபீஸில் இருந்து அவளோட திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உள்ளே எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போது இது மெங்குக்காகன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் மாதிரி உள்ளே இருக்குது. அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, உள்ள ஒரு கேமரா இருக்குது. என்னோட எக்ஸ் பாஸ் அனுப்பியிருப்பாரு, இதில் எங்களோட டீம் பில்டிங் ஃபோட்டோஸ் இருக்குங்க, உன்னோட பாஸ் எதுக்காக கேமரா அனுப்பணுன்ட்டு அப்படியே மெலமாக எட்டி பார்த்தா, இவளும் பாஸும் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்கு. இதுதான் டீம் பில்டிங் ஃபோட்டோவான்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு மாற்றி தோ இங்கே பாரு இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உன்னோட எக்ஸ் பாஸ் உன் கூட சேர ட்ரை பண்ணுறாரு போலேன்னு இவன் கேட்க, அதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும் ஜின்யூ, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிற வரைக்கும் உன்னோட ஜெலஸை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பிளான்ட் வாங்க போகலாமான்னு கேட்குறா. வெறும் பிளான்ட்டை வாங்கி என்ன பண்ணுறது, பூவோடு சேர்ந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு போக, அடடே ஓவராக ஜெலஸ் ஆகுறானேன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வந்திருக்காங்க. உன் வீட்டுக்கு நீயே சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல, இது நம்மளோட ப்ராஜெக்ட் இல்லையா, நீயும் சொல்லணுங்க, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டே ஆகலை, அதுக்குள்ளே என்ன நம்மளுதுங்கிறங்கிறான். நீ ஏன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகலைன்னு உனக்கே தெரியும்லங்க, சரி சரி சூஸ் பண்ணி தரேன்ட்டு இருக்கான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு இருக்கும்போது, ஒரு காரில் க்ரீன் கலர் ரிங் போட்டவனை பார்த்ததும், நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. இதே மாதிரி ரிங்கை அவங்க அம்மா கழுத்தில் போட்டுருந்துருப்பாங்க. அதாவது அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒருவேளை அவன் தான் இவனோன்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர சிக்னலில் மிஸ் பண்ணிட்டா. இப்போ திரும்ப வீட்டுக்கு வந்தால் ஹீரோ தான் உட்காந்து செடியை நட்ட வச்சுட்ருக்கான். சாரி, ஒரு அர்ஜென்ட் வேலைன்னு போயிட்டேன், நாளைக்கு இதை நட்ட வச்சுக்கலான்னு சொல்ல, சீட்ஸ் வெயிட் பண்ணும், செடியெல்லாம் காஞ்சு போயிடும். சரி என்னாச்சுன்னு கேட்குறான். இவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். இப்படி அவனை மிஸ் பண்ணிட்டமேன்னு யோசிக்கும் போது ஃபேங்கியா கால் பண்ணி அந்த கார் இப்போது ஒரு கிளப்பில் இருக்குங்கிறத சொல்கிறா. ஸோ உடனே பார்ட்டிக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போக இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். இவன் தான் அந்த ரிங்கை போட்டவன். ஸோ அவன்கிட்ட அப்படியே லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே அவன் போட்டிருக்க அந்த ரிங்கை விசாரிக்கிறா. அது நான் இந்த ஊரில் தான் வாங்கினுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். ஏன்னா காலையில் அந்த காரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓடும்போது அந்த காரோட நம்பர் பிளேட்டை இவனே நோட் பண்ணியிருந்திருப்பான். இங்கே இவன் நம்ம ஹீரோயினை ஓவராக குடிக்க வச்சுட்ருக்க, டக்குன்னு உள்ள வந்த ஹீரோ, என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்த, இதான் உன் வேலையா, வா எழுந்து போலான்னு கூப்பிட இவ வரமாட்டேங்கிறா. வெட்டிங் அப்போ எந்த சீக்கிரட்டும் இருக்கக்கூடாதுன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ணுற, வா போலாங்க. ஐயோ ஹனி, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்கிட்ட பேச்சை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணா, இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு அவனே கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்ததே இதுதான் முதல் முறை, ஆனால் ஏதோ என்கிட்ட பல முறை பேசின மாதிரி நீ நடிச்சப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், புடுற அவங்களன்னு சொல்லிட்டு ஆளை விட்டு அடிக்க வரேன். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் அடிச்சு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். எந்த பக்கம் திரும்பினாலும் சுற்றி ஆளுகளாக தான் வந்து துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ டக்குன்னு ஒரு சந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே பூந்துட அவனுக்கு அந்த பக்கமாக ஓடிட்டானுங்க. சரி இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு இவ கேட்கவும், இந்த டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு யாரை பார்க்க வந்தேன்னு யாருக்கு தெரியும்னு கேட்குறான். ஓ, அப்போது இது உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு போலேன்னு இவ கேட்க, அவன் ஃபேக்கான நம்பர் பிளேட் யூஸ் பண்ணுறான். ஸோ மேபி அது அவனோட திருட்டுக்காராக கூட இருக்கலான்னு சொல்ல, அப்போ நீ மத்தியானமே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்க, நீ எதுக்காக அவனை தேடி வந்தேன்னு கேட்குறான். அவன் போட்டிருக்க ரிங் என் அம்மாவோடது போலயே இருக்குன்னு சொல்ல, சரிவா முதல்ல இங்கிருந்து போலான்ட்டு போகவும் திரும்பவும் துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த டைம் எஸ்கேப்பே ஆக முடியாத மாதிரி கேட்டையும் பூட்டி வச்சுட்டானுங்க. கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க.
எர்ரா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே கெத்தா முன்னாடி வர, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராகவே நம்ம ஹீரோ சண்டை போடுறான். என்ன இருந்தாலும் ஒத்தாளாச்சே, அங்கங்கே அடிப்பட அவன் வேற இன்னும் ஆள்களை அனுப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு செங் போலீஸோட வந்துட்டான். ஆல்ரெடி வரும்போதே ஹீரோ செங் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கான். பாரு உனக்கு காயம் ஆயிடுச்சு, வலிக்குதான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். இப்போ போலீஸ் எல்லாம் அவன் கிட்ட விசாரிச்சுட்டு, நீ உன் அம்மாவோட ரிங்க அவன் போட்டிருக்கான்னு தானே சந்தேகப்படுற, அவன் இதே ஊர்ல வாங்கின ஒருத்தன் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கான். இனிமேலும் நீ ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா போலீஸ் கிட்ட வா, நீங்களா போய் பிரச்சனையில மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிட்டாங்க. இவ உடனே வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இனிமேலும் அந்த மொட்டை மண்டையை ஃபாலோ பண்ண வேணாம், ஃபாலோ பண்ணா நமக்கு தான் டேஞ்சர்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்க முடியாத செங்கு, விடு விடு நான் பார்த்துக்கிறேங்கும் போது, இல்லைல்ல இன்னைக்கு பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்யூ, நீ எல்லாம் எதுவும் பண்ண வேணாங்கிறா, முதல்ல வாங்க சாப்பிட போலான்னு கூப்பிட்டு வந்தா. அவ உடனே பேண்டேட்லாம் வாங்கிட்டு வர, இவனால இதை பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. போதும் ஆறதுக்குள்ள சாப்பாடு சாப்பிடுன்னு சாப்ஸ்டிக்கை ஹீரோயினுக்கு இவன் எடுத்து கொடுத்தா, அதை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அதுலயும் இந்த டோஃபோலாம் சூப்பர் இல்லைங்க, சூப்பரா, நான் மட்டும் கரெக்டான டைம் வரல, அவன் கிட்ட நீ மாட்டிருந்திருப்பேன்னு சொல்லவும், நான் வரலனா நீங்க 2 பேரும் இங்க சாப்பிட்றது கூட வந்திருக்க மாட்டீங்க, ஒழுங்கா சாப்பிடுங்கிறான். இவன் உடனே இந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும், உனக்கு ஸ்வீட்டு பிடிக்கலன்னா செங்க கொடுத்துரு, அவனுக்கு பிடிக்குங்க. என்ன அவன் வேணான்னு சொல்றதெல்லாம் என்ன சாப்பிட சொல்ற, நான் என்ன குப்பமேடான்னு கேட்கிறான். விடு நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, ஸ்கூல் படிக்கும்போது நீ விரும்பி சாப்பிட்றதெல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்க நான் இவன் சொல்ல, சரி ரொம்ப தேங்க்யூ, இன்னைக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்க, இனிமேல் நீ இதில் தலையிட வேணான்னு சொல்ல, நான் தலையிட வேணாம், அப்போ இவன் மட்டும் வரணுமான்னு கேட்கிறான். நீ வேறடான்னு சொல்ல, ஓ நான் வேறையா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல நமக்கு பழக்கம் இருக்கு, இவன் இப்ப வந்தவன் தானே, நமக்குள்ள எவ்வளவோ மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுனதெல்லாம் காட்ட, செங்க இப்ப எதுக்கு கத்தி பேசுற, மெதுவா பேசுங்கிறா. அது எப்படி, நீ அவனுக்கு பேண்டேட்லாம் போட்டு விட்டுருக்க, அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டியா, நான் உனக்காக கொடுத்த சாப்ஸ்டிக்க அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்க, நான் 4 பேர்கிட்ட அடி வாங்கும்போது நீ தானே என்னை காப்பாத்துனங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லைங்கிறா. அப்போ அவளோட பேட்சை எடுத்து காட்ட, என்னோட ஸ்கூல் பேட்சை நீ எதுக்காக வச்சிருக்கன்னு கேட்கிறா. நீ ஹை ஸ்கூல் சீனியர் வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை வந்து சேவ் பண்ணல, அதுக்கப்புறம் நீ நான் ஏன் அவாய்ட் பண்ணனாலாம் எனக்கு புரியுது, ஆனா உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் தினமும் வந்து தெரியுமாங்க. டே நீ சொல்றது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறா. அது அக்டோபர் 8ஆம் தேதி நீ சீனியர் வருஷம் படிச்சுட்டு இருக்க, அதை எப்பவுமே என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்ல, அந்த அக்டோபர் 8ஆம் தேதி நான் கிடையாது ஃபேங்கியாடான்னு சொல்ல, இங்கே பாரு என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணாலும் சரி, இதெல்லாம் நீ கேலி பண்ணாதன்னு சொல்ல, டே சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு உன்னை வந்து காப்பாத்துனது ஃபேங்கியா, நான் கிடையாதுங்கிறா. அதுதான் உண்மை. இவன் சொன்ன அந்த அக்டோபர் 8ஆம் தேதி நம்ம ஃபேங்கியா அவளோட பேட்சை மறந்துட்டு வந்துட்டா. ஸோ நான் முதல்ல உள்ளே போயிடுறேன், அப்புறம் பேக் சைட் வழியாக என்னோட பேட்சை போடுறேன், நீ அதை போட்டு உள்ளே வந்துருன்னு சொல்லியிருந்திருக்கா. அந்த பிளான் படி இவன் அந்த பேட்சை தூக்கி போட எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்ம செங்கு பையனை 3 பசங்க போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு குச்சி எடுத்து அவங்களெல்லாம் அடித்து விரட்டியிருக்கா. அப்போது இவளுக்கும் அடி விழுந்திருக்கு, அதில் தான் அந்த பேட்ச் கீழே விழுந்திருக்கு. பட் அவங்க துரத்த இவ ஓடி போயிட்டா. ஸோ வந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கல, ஆனால் இந்த பேட்சை பார்த்து நம்ம ஹீரோயின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அந்த பேட்சில் நம்ம ஹீரோனோட பேர் தான் போட்டிருக்கோம். பட் நம்ம ஃபேங்கியா அடித்த பையனோட அம்மா ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்பவே பெரிய பிரச்சனையானதால வேற வழியே இல்லாமல் ஃபேங்கியா ஸ்கூலை விட்டு பாதிலேயே நின்று பாவம் அதுக்கப்புறம் படிக்காமல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்திருக்கா. இந்த விஷயம் இப்போதான் இவனுக்கு தெரிய வருது. அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிட்டான். ஸோ அன்னைக்கு நான் தான் உன்னை காப்பாற்றுன்னு நினச்சிக்கிட்டு இத்தனை வருஷமா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு கேட்கும்போது அதுதான் உண்மை. அப்போது அது ஃபேங்கியா தானான்னு கேட்க ஆமான்னு சொல்லி அந்த பேட்சை கொடுக்குறா. இனிமேல் செங்க யாரும் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு முதல்ல ஃபேங்கியா தான் அந்த இடத்துல எழுதுனதே. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தவன் நேராக அவளை பார்க்க ஓடிட்டான். அவள் பாவம் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்காக இவளோட வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் மருந்து போட்டே ஆகணும்னு நட பிடிக்கிறா. சரின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். என்ன இன்னும் ஃபேங்கியாவையும் செங்கையும் தான் நினச்சிட்ருக்கேன்னு கேட்கும்போது ஆமாம், அவன் மட்டும் அவனை காப்பாற்றினது நானும் தப்பாக நினைக்காம இருந்திருந்தா இப்போ அவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே வேற மாதிரி இருந்திருக்கும்ல. நானும் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு ரொம்ப சோகமாயிட்டா. அப்போ அவன் எங்கள் கையை காட்டுன்னு அவங்க அம்மா போலவே கேண்டியை கொடுக்க, என் அம்மா எனக்காக ஒரு பேங்க் புக் வச்சுருக்காங்க, அதில் டெபாசிட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு டைம் காசு போடும்போதும் ஒவ்வொரு நோட்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க. மெயின் சோகமாக இருக்கும்போது கேக் வாங்கி சாப்பிடணும், காலேஜுக்கு போய் டேட் போகும்போது ஹீல்ஸ் போட்டுக்கணும், வேலைக்குன்னு போகும்போது அழகா பேக்லாம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்ச அந்த நோட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி சொல்லிக்கிட்டு ரொம்ப அழுக. அவங்க எதனால் உன்னை இவ்வளோ லவ் பண்ணாங்கன்னு கேட்குறான். அதுதான் ஏன்னு எனக்கே புரியலை. எங்கள் அம்மா சூசைட் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பர்சனை மீட் பண்ணாங்க. ஒருவேளை அது இந்த மொட்டையனா இருப்பானு தான் நான் ஃபாலோவே பண்ணேன். ஏன்னா அந்த ரிங் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது.
பட் பாட்டி அது மிஸ் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல விடு, அவன் யார்கிட்ட இருந்து வாங்கினான்னு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கல, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணா நம்ம உண்மையும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த டைம் இப்படி நடக்கும்போது தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல. என்ன நீ குறைச்சி எடை போட்டுட்ட, நீ அந்த இடத்துக்கு வரலனாலும் நான் அதை ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு சொல்ல. அப்போ நான் தான் தேவையில்லாமல் வந்துட்டேன் போலேங்கிறான். டக்குன்னு அவனை பிடிச்சு, இல்லை நான் போய் சொன்னேன், நான் உண்மையாகவே பயந்துட்டேன். அப்புறம் ஜினியோ, நீ அவசியம் இல்லாதவன் கிடையாது. நீ அந்த இடத்துல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இதை எடுக்கிறேன்னு மெல்ல மெல்லமாக எடுத்துக்கிட்டே வலிக்குதான்னு கேட்குறா. அவனும் அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கானா, ஸோ வலிக்கவே இல்லைன்னு சொல்ல. நீ இன்னைக்கு ஜெல்லஸ் ஆனதானன்னு கேட்கும்போது இல்லை ஏங்கிறான். நிஜமாக ஆகலைன்னு கேட்க, நீ உன்னோட எக்ஸ்பாஸை பார்க்க போகிறேன்னு நான் நினச்சிட்டேன்னு சொல்கிறான். இங்கே பாரு ஜினியோ, உன்னையும் சரி என்னையும் சரி நீ குறைச்சி எடை போடக்கூடாது. அன்னைக்கே சொன்னல, என்ன மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் உள்ள பொண்ணை நீ மீட் பண்ணதே கிடையாதுன்னு. சரி சரி எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்ல. என்ன புரிஞ்சுதுன்னு கேட்கவும், அதெல்லாம் சொல்ல முடியாது, போ சீக்கிரமாக போய் தூங்குப்போன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். இவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.